செங்கோட்டையன் அவரோட அரசியல் வாழ்க்கைய முழுமையாக எம்ஜிஆர் வழியில தொடங்கினாரு. ஏடிஎம்கே ஆரம்ப காலத்திலிருந்தே எம்ஜிஆருக்கு மிகவும் விசுவாசமா இளம் தலைவரா இருந்தாரு. 1977 தேர்தல்ல செங்கோட்டையனை எம்எல்ஏ வேட்பாளரா நிறுத்தி ஜெயிக்க வச்சாரு எம்ஜிஆர். கட்சி வளர்ச்சிக்காக உழைக்கும் இளைஞர் அப்படின்னு எம்ஜிஆர் அவரை பாராட்டியதா சொல்றாங்க. கொங்கு மண்டலத்துல ஏடிஎம்கேவை ஃபேமஸ் ஆக்குனாரு செங்கோட்டையன். அதனால் எம்ஜிஆர் அவர் மீது தனி நம்பிக்கை வச்சிருந்தாருன்னு சொல்றாங்க. கட்சியின் தரைமட்ட பணிகளில் மிகவும் ஆக்டிவா இருந்தாரு. கூட்டங்கள், அமைப்பு வேலைகள், மக்கள் தொடர்பு ஆகியவற்றில் முன்னணியில் இருந்தார். எம்ஜிஆர் விசுவாசி அப்படின்னு ஏடிஎம்கே வட்டாரத்தில் அறியப்பட்டார். எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் ஏடிஎம்கே கட்சியில ஜெயலலிதாவை ஆதரித்த முக்கிய கொங்கு மண்டல தலைவர்களில் ஒருவர் செங்கோட்டையன். கட்சி கடினமா இருந்த காலத்திலையும் ஜெயலலிதாக்கு உறுதுணையா இருந்தாரு. அதனால் ஜெயலலிதா அவருக்கு பல அமைச்சர் பொறுப்புகளை கொடுத்தாங்க. போக்குவரத்து அமைச்சர், வேளாண்மை அமைச்சர், பள்ளி கல்வி அமைச்சர், கூட்டுறவுத்துறை அமைச்சர் அப்படின்னு நிறைய பதவிகளை அவருக்கு கொடுத்தாங்க. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஏடிஎம்கே பெரிய வலிமையா இருந்ததுக்கு முக்கியமான காரணம் செங்கோட்டையன் தான். சில காலங்கள்ல கட்சிக்குள்ள அதிகார போட்டி, உள்கட்சி பிரச்சனைகள் இந்த மாதிரி காரணத்தால செங்கோட்டையன் ஒதுக்கப்பட்டாரு. ஆனாலும் அவர் முழுமையா கட்சியை விட்டு பிரியாமல் நீண்ட காலம் ஏடிஎம்கேல தொடர்ந்தார். எம்ஜிஆர் விதைத்த நம்பிக்கை ஜெயலலிதா வளர்த்த அரசியல் சக்தின்னு செங்கோட்டையனை சொல்லலாம். 2016 ஜெயலலிதா மறைந்த பிறகு ஏடிஎம்கேல தலைமை குழப்பம், ஓபிஎஸ் வெர்சஸ் இபிஎஸ் பிரிவு, உள்கட்சி அதிகார போட்டி, ஆரம்பத்துல இருந்தே ஏடிஎம்கே கட்சியை ஒன்னாவே வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்பவே ட்ரை பண்ணாரு. ஓபிஎஸ், இபிஎஸ் இவங்க ரெண்டு பேரையுமே சமநிலையாக நடத்தினாரு செங்கோட்டையன். அதுக்கப்புறம் இபிஎஸ் டீமோட நெருக்கமா செயல்பட்டார். 2017 2021 காலத்துல பள்ளி கல்வி அமைச்சரா இருந்தாரு. அந்த காலத்துல ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், அரசு பள்ளி மேம்பாடு, மாணவர் நல திட்டங்கள் அப்படின்னு முக்கியமான திட்டங்களை கொண்டு வந்தாரு. 2021 தேர்தலுக்கு அப்புறம் கட்சிக்குள்ள அவரோட செல்வாக்கு குறைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். முக்கிய முடிவுகள்ல அவருக்கு பழைய அளவிலான முக்கியத்துவமும் கிடைக்கல. குறிப்பா இபிஎஸ் தலைமையோட கருத்து வேறுபாடுகள் இருந்தா செய்திகள் வந்துச்சு. பல ஆண்டு கட்சியில இருந்த அப்புறம் 2025 கட்சியில இருந்து அவரே விலகினாரு. அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகம் கட்சியில இணைஞ்சாரு. ஏடிஎம்கேல நடந்த பல பெரிய கேஸ்ல இவரோட பேரும் சம்பந்தப்பட்டு நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு. ஆனா அதுல அவருக்கு சம்பந்தம் இருக்குன்னு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல. ஏடிஎம்கேல 50 ஆண்டுகளுக்கு மேலா இருந்த மூத்த தலைவர், எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா காலத்தை பார்த்த சீனியர் லீடர். சோ இப்படிப்பட்டவர் டிவிகேல இணைஞ்சிருக்காரு. அதுக்கு அவர் சொல்ற ரீசன் என்னன்னா, தமிழக மக்கள் சேஞ்சஸ விரும்புறாங்க, விஜய் கிளீனான கவர்மெண்ட்டை தருவாருன்னு. ஆக்சுவலி எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் ஏடிஎம்கே 2 கட்சியா பிரிஞ்சது. அப்போ இவர் ஜெயலலிதா பக்கம் நின்னாரு. இவரோட பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இவர் கால்குலேட் பண்ணி விஜய் தான் ஜெயிப்பாரு, அதனால டிவிகே பக்கம் போறேன்ட்டு போனாரு. அதுக்கேத்த மாதிரி விஜயும் ஜெயிச்சாரு. டிவிகேல இவருக்கு கிடைச்ச பொறுப்பு உயர்நிலை நிர்வாக குழு, அதாவது சீஃப் கோஆர்டினேட்டர், அப்புறம் மேற்கு மாவட்டங்களுக்கான ஆர்கனைசேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி, இப்படி முக்கிய பொறுப்பை கொடுத்தாங்க. சோ இவர் டிவிகேல வந்ததுக்கு அப்புறம் டிவிகேக்கு வெஸ்டர்ன் தமிழ்நாடுல ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் அதிகரிச்சது. எம்ஜிஆர் பாதையில நடந்த பழைய வீரன் விஜயின் புதிய பாதையில் கைகோர்த்தார். அனுபவமும் இளமையும் சேர்ந்த கூட்டணி, அதுதான் விஜய் அண்ட் செங்கோட்டையன்.